டாக்டர் ஐயா சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை நீங்கள் சாதாரணமாக புறந்தள்ளிட்டு போக முடியாது. இப்போ சொமோட்டோ எப்படி ஆர்டர் பண்ணணும்னு வீட்டுக்கே வருது, அதேமாரி ஒரு ஸ்கீமை தமிழக அரசு முன்னெடுத்திருக்கோம். அவருக்கும் பல ஆண்டுகள் அரசியல் இருக்காரு. அவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்குது தமிழகத்தில் என்பது அவருக்கு முக்கியமான தகவலுக்கு வந்திருக்கு. அந்த தகவலுக்காக முன்னெச்சரிக்கையாக அது முதல் அறிக்கையை விடுறாரு. திசை திருப்பத்துக்காக நடத்தப்பட்ட ஒரு அறிக்கை இல்லாது உண்மையிலே அப்படி இந்த மது பிரச்சனையை வைத்துக்கொண்டு மீண்டும் இந்த அரசு மீது வன்மத்தை பரப்பி ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே மதுவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அந்த கட்டமைப்பில் இந்த அரசு இயங்குகிறது என்று சொல்லுது ஒன்று. ஐயா கலைஞர் அவர்கள் தான் பூரண மது விலக்கு அமைப்பு. அதற்கு பிறகு தமிழகத்தில் அதை ஓட வெட்டிய சாராயத்தையும் மதுக்கடையில் யார்? இவங்க பாருங்க, மின்சார உயர்வு ஏற்றுவாங்க கேட்டா நாங்களா மத்திய அரசு மின் உதய திட்டம்னு சொல்லி ஒரு சீனை போடுவானுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பஸ்ஸுக்கு பேருந்து கட்டணத்தை உயர்த்துவானுங்க. அப்புறமா கேட்டா என்ன சொல்லுவானுங்க, அதுக்கு ஜிஎஸ்டி மத்திய அரசு இவ்வளவு வாங்கிச்சு இன்னும் இவ்வளவு கொடுக்கலன்னு சொல்லிட்டு மத்திய அரசு மீது குற்றச்சாட்டுவானுங்க. அதிமுக ஆட்சியினுடைய அந்த சில பல தவறுகளை மேற்கோள் காட்டி நீங்க மக்கள் பக்கம் நிக்கிறீங்க, மதுவை ஒழிப்பீங்க, ரெண்டு பக்கம் ரெண்டு போர்டு வச்சு நின்னீங்களா இல்லையா முதல்வர்? நான் கேட்கிறேன், முதல்வருடைய குடும்பம் பையன் உதயநிதி ஸ்டாலின் நின்னானா இல்லையா? அவங்க சகோதரி நின்னாங்களா இல்லையா? நாங்கள் மதுவிலக்கு அமல்படுத்துவோன்னு இன்னைக்கு வந்தோடனே நாங்கள் என்ன படிப்படியாக கடிக்கடியா தெருவா மறுமறியான்னு சொல்லிட்டு டைலாக் விட்டுருக்கீங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய ஜி சிவா அவர்களும், மேலும் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தடா ரஹீம் அவர்களும் இணைந்திருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். திரு தடா ரஹீம் சார், டாக்டர் ஐயா ஒரு அறிக்கை விட்டிருந்தார். அதாவது ஆன்லைன் மூலியமாக மதுக்களை விற்பனை செய்வதற்கான அந்த தனியார் நிறுவனங்கள், குறிப்பிட்ட சில நிறுவனங்களோட அரசு பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும், அதன் மூலியமாக மதுக்களை ஆன்லைன் மூலியமாக டெலிவரி செய்யலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தோடு இருக்கிறது அரசு. இதை உடனடியாக கைவிட வேண்டும்னு சொல்லி ஒரு கண்டன அறிக்கையை விரிவாக விட்டுருக்காரு. ஆனால் அறிவிப்பு வருது டாஸ்மாக் நிர்வாகத்திலேருந்து, இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு நாங்கள் அது மாதிரி எதுவுமே நாங்கள் முன்னெடுக்கலை அப்படின்னு சொல்லியும் அதன் பிறகு ஒரு அறிவிப்பு வருது. ஏன் ஒரு மக்களை பீதியில் ஒரு பதற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டாக்டர் ஐயா இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை முன்னெடுக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. டாக்டர் பேசுனது தவறு இல்லையா? ஏற்கனவே இதே திமுக அரசு தானே. டென்ஷன் ஆகிடாதீங்க, திமுக இல்லை டென்ஷன் ஆகிடாதீங்கன்றேன். சொல்ல நரம்பு எதுவும் புடைக்குது அவனுக்கு. திமுகன்னா அவருக்கு புடைக்கும். அவருக்கு அவர் என்ன பண்ணுறாங்க, ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா திருமண மண்டபங்கள்லேயும் விளையாட்டு மைதானங்கள்லேயும் மது அது எப்படின்னு சொன்னால் அந்த மொபைல் மது அறிமுகப்படுத்தி திமுக சமூக நீதி அரசு தான். அதன் பிறகு கடுமையான, அதுவும் சட்டமன்றத்தில் அந்த ஜீவோ போட்டு அந்த ஜீவோ சட்டமன்றத்தில் அக்செப்ட் ஆகும்போது கடுமையான எதிர்ப்பு அதுவும் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களே கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கும் போது தான் அது எங்களுக்கு தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்லி ஒரே போர்டு போட்டார் முதல்வர். அது எப்படி ஒரு உள்துறை செயலாளர் ஒரு சட்டத்தை இயற்றி அது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய, அதாவது சட்டமன்றத்துக்கு அனுப்பி அதை ஒப்புதல் பெறதுக்கு முயற்சி பண்ணுறாருன்னா அது முதல்வருக்கு தெரியாமல் நடந்த விஷயம்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள்? அப்போ தன்னிச்சையாக ஒரு உள்துறை செயலாளர் செயல்படுறாரா அப்படின்ற கேள்வி வரும். ஆனால் இவங்க அப்படியே நம்மகிட்ட பல்ட்டி அடிச்சிட்டாங்க. அதனால் இன்றைக்கி டாக்டர் ஐயா சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை நீங்கள் சாதாரணமாக புறந்தள்ளிட்டு போக முடியாது. ஏன்னு சொன்னால் மேபி இப்போ சொமோட்டோ எப்படி ஆர்டர் பண்ணணும்னு வீட்டுக்கே வருது, அதேமாரி ஒரு ஸ்கீமை தமிழக அரசு முன்னெடுத்திருக்கோம். அவருக்கும் பல ஆண்டுகள் அரசியல் இருக்காரு. அவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்குது தமிழகத்தில் என்பது அவருக்கு முக்கியமான தகவலுக்கு வந்திருக்கு. அந்த தகவலுக்காக முன்னெச்சரிக்கையாக அது முதல் அறிக்கையை விடுறாரு. அப்படின்னும் போது அது டாக்டர் திசை திருப்பத்துக்காக நடத்தப்பட்ட ஒரு அறிக்கை இல்லாது உண்மையிலே அப்படி வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னு சொன்னால் ஏற்கனவே இந்த மொபைல் மதுவை அறிமுகப்படுத்தியது திமுக தான். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுன்னா அது கொஞ்சம் நேரம் தடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஜீவோவை இன்னும் கேன்சல் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கணும், ஜீவோவை இன்னும் கேன்சல் பண்ணல, இப்போதைக்கு வேணாம்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த ஜீவோ மறுபடியும் எடுத்து கொண்டு வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குன்னு போது இப்போ டாக்டர் ஐயா சொன்னது கூட உண்மை இருக்கலாம். ஓகே, திரு ஜி சிவா, இப்போ டாக்டர் ஐயா இந்த மாதிரியான ஒரு மேற்கோளை முன் வைக்கிறாரு. கடந்த காலத்துக்கு நம்ம பார்க்குறோம், டெட்ரா பேக்லாம் நம்ம அறிமுகப்படுத்த இருக்கிறோம் அப்படின்லாம் கூட செய்திகள் வந்துச்சு. இப்போ அதுக்கு ஒரு மறுப்பு வந்திருக்கு, அதுக்கு உண்டான முன்னெடுப்புகள் எதுவும் நாங்கள் எடுக்கலை அப்படின்னு சொல்லி அதோடு சேர்த்து இதுக்கும் டெட்ரா பேக்குக்கும் மறுப்பு வந்திருக்கு. ஆனால் நம்ம அமைச்சரே பேசுனது தானே,
காலையில் குடிப்பவர்கள் குடிகாரர்கள்னு சொன்னால் நான் கோம் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இந்த டெட்ரா பேக்கு வந்து இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் வந்து அதிகமாக மரணங்கள் ஏற்படுது, அதனால் விலை குறைவான ஒரு மது பாக்கெட்டாக டெட்ரா பேக் அறிமுகப்படுத்திடலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்புகள்லாம் வந்து செய்திகள் வந்து தானே இருந்துச்சு. அப்போ முன்பு உங்களுடைய செயல்பாடுகள் அது உணர்த்தது இல்லையா? அதாவது மதிப்பிற்குரிய பாமகனுடைய நிறுவனர் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் இந்த மக்களுக்கான குரலை தொடர்ந்து அவர் பல வருடம் பதிவிட்டு வருவார், யாருக்கும் மாற்றம் இல்லை. ஆனால் அரசின் நிலைப்பாடு மாறி மாறி கூட்டணி வைத்ததன் காரணமாக அரசியல் வீழ்ச்சியில் இருக்கிறார். ஒன்று, இப்போது நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே பாமக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. அப்போது அந்த தொண்டர்களை தேற்றும் விதமாக மீண்டும் இவர்கள் ஆளும் அரசுக்கு ஒரு அறிக்கை விடுவதோ கண்டனத்தை தெரிவிப்பது போன்று இது போன்று அந்த அறிக்கை விடுகிறார், அந்த தொண்டர்களுக்காக விடுகிறார். ஓட்டுக்காக பணமும் ஆனால் கொடுக்காம 56,000 வாக்குகளை பெற்றிருக்காங்க. அது நாங்களும் பார்க்கல, லேசா மதிப்பிட்டு சார், அதை நாங்களும் பார்க்கல, நீங்களும் பார்க்கல. அப்போது அது மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசு தெள்ள தெளிவாக எங்களுக்கு அது போன்ற திட்டங்கள் இல்லை என்று தெரிந்த பிறகும் கூட மீண்டும் மீண்டும் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அப்படி செய்யும் இப்படி செய்யும் என்று சொன்னால் இது எப்படி? அண்ணன் ஆரம்பத்தில் என் மீது பாய முயற்சி செய்கிறார். இது இவருக்கு பொங்கும், நரம்புகள் துடிக்கும் என்று. பாயறதுக்கெல்லாம் இல்லைங்க, இந்த அமைதியான ஆயிரம் பழக்கம்லாம் வந்து திமுகவுக்கு தான் இருக்கு. எதிர்கட்சிகளாக திமுக விமர்சனம் பண்ணவர்களை கைது செய்து சிறையில் தள்ளுவதும், திமுக விமர்சனம் பண்ணக்கூடியவர்களை கொன்று குவிப்பதும், இது வந்து திமுக பாயிர வேலையெல்லாம் திமுக காரன் தான் செய்யும். திராவிட முன்னேற்ற கழகம் யாரையும் கொன்று குவிக்கவில்லை, கொள்கையின் அடிப்படையில் கட்டிப்பிடித்திருக்கிற ஒழிய இவர் சொல்லுவது போன்று ஏதோ கொன்று குவிப்பது போன்று ஏதோ இவர் பாஜக கட்சி மீது விமர்சனம் வைப்பதெல்லாம் பாவம். லீலாவதி என்ற ஒரு கவுன்சிலர், பெண் கவுன்சிலரை கொடுமையாக வெட்டி கொண்டதெல்லாம் இருக்கு, வரலாறுன்னு நம்ம வரலாறு இருக்கு. அது நீதிமன்றமே விடுவித்த பிறகும் கூட திமுக தான் நீங்க தான் 7 வருஷம் கழிச்சு நீங்க தான் வந்து விடுதலை பண்ணீங்க. உச்ச நீதிமன்றத்திலே மனித சஞ்சலத்தில் வாழ தகுதியற்ற நபர்கள் என்ற பெயர் பெற்றவங்க அவங்களே 7 வருஷம் சிறையில் இருக்கும்போது விடுதலை செய்யப்பட்டாங்க திமுக. நான் சொல்ல வரேன், அதாவது நீதிமன்றம் சொன்னது எதை வைத்து சொன்னா அந்த விடுதலையின் அடிப்படையில் சொல்கிறேன். அதை ஒரு அரசு முன்னெடுத்து அவர்களை விடுதலை செய்வார் இல்லையா, பொது மன்னிப்பு என்று அதை வைத்து சொல்கிறேன். சரி, நான் கேட்பது, இந்த மது பிரச்சனையை வைத்துக்கொண்டு மீண்டும் இந்த அரசு மீது வன்மத்தை பரப்பி ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே மதுவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அந்த கட்டமைப்பில் இந்த அரசு இயங்குகிறது என்று சொல்லுது ஒன்று. மற்றும் ஒன்று, இந்த மதுவில் வரக்கூடிய பணத்தை வைத்து தான் அரசு இயந்திரம் இயங்குகிறது. இதுவெல்லாம் கட்டுக்கதைகள், அது மற்ற துறைகளால் எவ்வளவோ இருக்கிறது. அதெல்லாம் விடுத்து அதில் சொற்ப ஒரு சரிவதற்குள்ள கீழே வரக்கூடிய குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். தம்பி சிவா, நீங்க முதல்ல பாத்தீங்க சட்டமன்றத்திலே சொல்றாங்க மதுவுடைய வருமானம் தான் தமிழகத்தின் அரசினுடைய முக்கியமான பங்களிப்பா இருக்குன்னு சொல்லி 2.5 லட்சம் கோடி ஆண்டுக்கான பட்ஜெட்ல வருவாய் ஈட்டுறது வந்து 46,000 கோடி, கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு டார்கெட் வச்சிருக்காங்க. அப்போ 4ல் ஒரு பங்கு, 5ல் ஒரு பங்கு இதுல இருந்து வருது அப்படின்னா பத்திரப்பதிவுல எல்லாம் 1.5 லட்சம் கோடிகள் வருகிறது. அதுக்கு என்ன செய்வது? நான் கேட்பது மதுவிலே வருமானம் சொல்லவில்லை, இது வைத்து மட்டும்தான் அரசு இயங்குகிறது, அதுதான் மறுக்கிறேன். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் இதை சொன்னாலும் கூட மறைமுகமாக தாக்க இப்போதே அவர் ஆயத்தமாக தெரிகிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்திலும் இந்த மக்களை வீதிக்கு வர வேண்டும் என்பதில் அவர்களுக்கு ஒரு எண்ணமும் இல்லை. இவர்கள் வீதிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆட்சியின் மீது கலங்கம் ஏற்படுத்த வேண்டும், ஆட்சியினுடைய செய்யக்கூடிய முதலமைச்சர் கலங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று தனி மனிதன் செய்யக்கூடிய தவறியெல்லாம் கூட தமிழ்நாடு காவல்துறை மீது சேட்டுவாரி பூசுவது அல்லது தமிழ்நாடு அரசு மீது சேட்டுவாரி பூசு. இதை தவிர தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஏதோ இந்த மக்களுக்கான குரலாக ஒலித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எதுவுமே இல்லை. தூங்கி எழுந்தவுடன் காலையில் ஏதாவது ஒரு தேவையான உணவுகளை அறிந்துவிட்டு இன்று எப்படி வன்மத்தை பரப்பலாம் திமுக அரசு மீது, திமுக பொறுப்பாளர் மீது எப்படி பேசலாம், அல்லது திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற அந்த கூட்டணியில் எப்படி வம்புக்கு இழுக்கலாம், இதுதான் இவருடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாக இருக்கிறார் ஒழிய எதிர்கட்சியினுடைய குரல் யாருக்காக ஒலிக்க வேண்டும், அவர்களுக்காக ஒலிக்க வேண்டும், பொதுமக்களுக்காக என்று அந்த நினைப்பாடு இல்லை. ஒன்று. மற்றொரு அண்ணன் திருமாவளவன் செப்டம்பர் 17 பெரியாரனுடைய பிறந்த தின அன்னைக்கு ஒரு மாநாடுலாம் போடுறாரு, மதுவை ஒழிக்கணுங்கிறதுக்காக பெண்களை வச்சு ஒரு மாநாடு வந்து ஏற்பாடு பண்றாரு. வரவேற்கத்தக்க விஷயம் தானே. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மதுக்கடைகளை தொடர்ந்து ஆட்சி முடியும் வரை கையில் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு எண்ணம் இல்லை. படிப்படியாக மதுக்கடையில் மூடுவார்கள். அது மட்டுமல்ல, ஏதோ திமுக அரசு சென்ற அரசு படிக்க வைத்தது, திமுக அரசு குடிக்க வைத்ததுன்னு சொல்லி வீண் பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய அவர் வரேன் அந்த சொல்லக்கூடிய மேதாவிக்கு நான் சொல்லுது ஒன்றே ஒன்று தான், எதிர்கட்சியில சொல்கிறேன், அண்ணனே அல்ல.
அப்போது நான் சொல்வது என்னவென்று சொன்னால், ஐயா கலைஞர் அவர்கள் தான் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினார். அதற்கு பிறகு தமிழகத்தில் அதை ஓட வெட்டிய சாராயத்தையும் மதுக்கடையில் யார்? அதிமுக ஆட்சி தானே. இது யாராவது பேச முன் வருகிறார்களா? இல்லை. திமுக மீது ஏதோ திமுக தான் இந்த மது கடைகளுக்கு ஏதோ உத்தரவாதம் போட்டு ஒப்பந்தம் போட்டது போட்டு ஒரு பிம்பத்தை கொண்டு வருது. பூரண மதுவிலக்கு அமல்படுத்திய கலைஞர் எங்கே? கலைஞருக்கு பின்னால் ஆட்சி கட்டில் அமர்ந்த ஐயா முதலமைச்சர், அப்போது இருந்த முதலமைச்சர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தான் இந்த மதுவிலக்கை ரத்து செய்துவிட்டு தமிழ்நாடு முழுவதும் சாராய கடைகளை வரைக்கும் கொண்டு வந்து ஓட விட்டார். யார் இதை மறுக்க முடியுமா? அண்ணன் இல்லை என்று சொல்லுவாங்க. நீங்க ஆட்சிக்கு வரலையா? பாருங்க, 89 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே வந்தீங்க. பாருங்க சார், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே மதுவை ரத்து செய்து விட்டோம், பூரண மதுவிலக்கு அமல்படுத்தி விட்டோம். கொண்டு வந்தது நீங்க. முதல்ல மது 1971 கொண்டு வந்து தமிழக முதல்ல ருசி பார்க்க வச்சது கலைஞர். சரி, அந்த பெருமை கலைஞருக்கு நான் கேட்கிறேன். அதே ஐயா கலைஞர் அவர்கள் ரத்து செய்து விட்டார், தமிழகத்திலே மது வேண்டாம் என்று சொல்லி. அதற்கு பிறகு வந்த அந்த ருசியை கொண்டு வந்தது யார்? அந்த அது பாலாரம் தேனாரம் ஓடக்கூடிய தமிழகத்தில் வெறும் சாராயிரம் ஓட விட்டது யார்? ஆட்சியாளர்கள் தானே, அதிமுக ஆட்சியாளர் தானே. ஆக அப்பேற்பட்ட மதுவிலக்கை பூர்ண மதுவிலக்கை அமல்படுத்திய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சேட்டு வாரி அரசியல் ஆதாயத்துக்காக பேசலாம். நடந்து முடிந்த விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்பாக அந்த கள்ளச்சாராய விஷயத்தை வைத்துக்கொண்டு ஏதோ அரசு திட்டமிட்டே செய்தது போன்ற தோட்டத்தை கொண்டு வந்து எப்படியோ வாக்கில் அறுவடை செய்து விடலாம் விக்கிரவாண்டி இடைத்தல் என்று இவர்கள் பகல் கனவு கண்டார்கள். ஆனால் மக்கள் தெளிவாக ஆடு நனைகிறது ஓன அழுகிறது பழமை கேட்டார் போல் இவருடைய எதிர்கட்சியுடைய கபட நாடத்தை மக்கள் நம்ப தயாராகவில்லை. மீண்டும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற செய்திருக்கிறார். அப்போது தமிழ்நாட்டு மக்கள் விக்கிரவாண்டி 250 கோடி கிடைத்த அவர் சொல்லலாம், தோல்வி அடைந்ததுக்காக ஐயா ராமதாஸ் ஐயா அவர் சொல்லலாம். நான் கேட்கிறேன், நீங்கள் பிரதான எதிர்கட்சி அல்லது இந்த மக்களுக்கான ஒலிக்கூடிய கட்சியாக இருந்தால் நீங்கள் மக்கள் பணி செய்தால் உங்களை வரவேற்பு செய்திருக்க போறார்கள். நீங்கள் மக்களுக்கான குரலாக ஒலிக்கவில்லை. இந்த அரசு மக்களுக்கான குரலாக ஒலித்துக் கொண்டு இந்த தமிழ்நாடு அரசு வெற்றி பெற செய்திருக்கிறது. இதில் என்ன தவறு இருக்கிறது? ஓகே, திரு தனராஜன் சார், இப்போ மின் கட்டண உயர்வு அது தொடர்ந்து பல கட்சிகளும் வந்து மின் கட்டண உயர்வுன்னு சொல்லாதீங்க, மின் கட்டண திருத்தம். மின் கட்டண உயர்வு திருத்தம் அப்படின்னு சொல்லி திமுக ஆதரவாளர்கள்லாம் பற்றி சிவா பாருங்க எவ்வளோ அழகாக முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிற மாதிரி மறைக்கிறாரு. விக்கிரவாண்டி தேர்தலில் இவங்களுக்கு வந்து மக்களாக திரண்டு நின்று எல்லாம் திமுகவுக்கு போடுங்களா, திமுகவினுடைய இந்த 3 ஆண்டு கால ஆட்சி பெரும் சாதனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திமுக ஓட்டு போடுங்கடா அப்படின்னு சொல்லி சாதனை தான். 10 ஆண்டு காலத்துல அதிமுக கட்சி சோதனையில் வைத்திருக்கிற மக்கள் மத்தியில 3 ஆண்டு காலத்துல திமுக சாதனை செய்திருக்கிறது. உங்களுக்கு என்ன அதில் வேதனை? அதான் சார், ஒரு ஆண்டுல வந்து பல விதவைகளை உண்டாக்குனது பெரிய சாதனையா? அதாவது இதுவெல்லாம் நீங்கள் 19 வைக்கோட குற்றச்சாட்டு வேறு. இல்ல, கள்ள மது அருந்தி 23 பேர் இருந்தாங்களா? நல்ல மதுவா நல்ல மதுவா ஒரு உயிரிழப்பு உயிரிழந்திருக்கு 67 இருக்கு. இங்க பாருங்க, சொல்லுங்க, இங்க பாருங்க, இந்த அரசினுடைய நோக்கம் கள்ள மதை கொடுத்து கொண்டு வந்த அரசினுடைய நோக்கம் சொல்ல வரீங்களா? ஏன்னா ஒரு பொறுப்புல நெறியாளர் இருக்கிறீங்க, நான் பல நாள் பாக்குறவங்கள இது போன நீங்களும் அவரோட சேர்ந்து இது போன கூட்டணி வைக்கிற நியாயம் சார். எல்லாம் பண்றவங்க தான் செய்வான். அண்ணன் மின் கட்டணம் சார், இருங்க சார், அண்ணன் மின் கட்டணம் திருத்துன்னு சொல்றாரு. ஆனா ஏன் அண்ணன் எதிர்கட்சி குரலா ஒலிக்கிற எனக்கு வருத்துன்னு நான் சொல்றேன். பதில் சொல்ல இல்லை, நான் பேசினது டென்ஷனா, அதாவது அதிகாரம் இல்ல சார், அன்பு சார். இந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு கூடிய அன்பு, அதிகார வெறி கொண்டு நம்ம வாயை முடக்கிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் திமுக. புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன், மின்சார உயர்வுன்னு சொல்லிட்டு போட்டு போக வேண்டியதுதானே. அது என்ன திருத்தம், அது என்ன மாற்றம், அது என்ன மயிறு, இப்படின்ற கேள்விகள்லாம் எனக்கு வருது. இதான் தம்பி சிவா கொஞ்சம் டென்ஷன் ஆவாப்புல, அப்புறம் அப்படியே துடிக்குது முடியெல்லாம். எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இல்லை நான் என்ன சொல்றேன், ஏன் அப்படின்றேன். அதாவது இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்து 3 முறை கட்டண உயர்வு, அது மின்சார கட்டண உயர்வு. அது தமிழ்நாடு அரசு காரணமா சார்? ஐயா, உதயமின் திட்டத்தில் ஒரு கால் தமிழ்நாட்டினுடைய மின்சார வாரியம் வந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுடைய தொடர்பு இருக்குமோ மின்சார வாரியத்தை இது பண்றது? இல்ல கேட்கிறாரு பாருங்க, இது தமிழக அரசு காரணமானு கேட்கிறாரு. ஆமா, மத்திய அரசு உதயமின் திட்டத்துல கையொப்பமிட்டது யார்?
கேளுங்க, நானே சொல்றேன். அப்போது மக்கள் மத்தியில மின்சாரத்தை ஏற்றக்கூடிய அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது மத்திய அரசு மூலமா என்று சொன்னால் இவர்கள் மத்திய அரசுல உதவி மின் திட்டத்துல கையொப்பம் போட்ட அந்த கொடும் செயல். அப்ப நீங்க ஏன் ஆட்சிக்கு வந்தீங்க? என்ன சாக்கடிப்பது மின்சாரமா அல்லது கட்டண உயர்வா அப்படின்னு இவங்க பாருங்க, மின்சார உயர்வு ஏத்துவாங்க. கேட்டா நாங்களா மத்திய அரசு மின் உதய திட்டம்னு சொல்லி ஒரு சீனை போடுவானுங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பஸ்ஸுக்கு பேருந்து கட்டணத்தை உயர்த்துவானுங்க. அப்புறமா கேட்டா என்ன சொல்லுவானுங்க, அதுக்கு ஜிஎஸ்டி வந்து மத்திய அரசு இவ்வளவு வாங்கிச்சு, இன்னும் இவ்வளவு கொடுக்கலன்னு சொல்லிட்டு மத்திய அரசு மீது குற்றச்சாட்டுவானுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வீட்டு வரி இருக்கு பாத்தீங்களா, சொத்து வரி, அதை வந்து உயர்த்துவாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க, இதுக்கு காரணம் வந்து நாங்க மட்டும் இல்ல, முந்தைய அரசு வச்சுட்டு போன கடனை எப்படி வந்து அடைக்கிறதுன்னு தெரியல. அப்ப முந்தைய அரசு கடன் இருந்தது இல்ல, முந்தைய அரசு எப்படி வீட்டு வரியை உயர்த்தியா கடன் அடைச்சது? அதே மாதிரி நீங்களும் அடைக்க வேண்டியதானே. வழிமுறைகள் இருக்கு. நீங்க தான் மக்களை முக்கால்வாசி பேர் குடிச்சிட்டு போய் ஜாலியா இருங்கடா அப்படின்னு சொல்லி இருக்கிற வருமானத்துல வந்து முக்கால்வாசி மக்கள்கிட்ட இருந்து பிடிக்கிறீங்க மதுவை கொடுத்து. அந்த காசை கொண்டு நீங்க வந்து சரி கட்ட வேண்டியதானே. அப்படியே பண்ணாலும் ஏற்கனவே ஒரு வீடு அல்லது ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு போர் போடணும்னு சொன்னா கூட ஹவுஸ் ஓனர் வந்து உடனே அங்க இருக்கிற கவுன்சில் வரிஞ்சு கட்டிட்டு வரான். எனக்கு இவ்வளவு கொடுத்தாதான் நீ போர் போட முடியுன்றான், எனக்கு இவ்வளவு கொடுத்தாதான் கரண்ட் பில்லு கனெக்ஷனே கொடுப்பேன்றான், எனக்கு இவ்வளவு கொடுத்தாதான் ட்ரைனேஜ் கனெக்ஷனே கொடுப்பேன்றான், எனக்கு இவ்வளவு கொடுத்தாதான் உன் தெருக்குள்ள வந்து நான் வந்து ரோடு போடுவேன்னு சொல்றான். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா? ஏன் சிவாவுக்கே தெரியும், சிவாவுக்கு தெரிஞ்ச நிறைய கவுன்சிலர்கள் இருக்காங்க. அவங்களே வந்து எனக்கு தெரிஞ்சுங்க நிறைய பேர் இருக்காங்க. டென்ஷன் ஆகாதீங்க, நிறைய பேர் இருக்காங்க. எவரும் இது போன தீச்சல ஈடுபடவில்லை, ஈடுபட்டது நானே சொல்றேன், விடுதலை சிறுத்தை கவுன்சிலர்கள் எல்லா கவுன்சிலர்னு சொன்னா அப்படிதான் திருட்டு பயல்கள் தான் இருக்கானுங்க. எந்த வீட்டுக்கும் வந்து சரி ஒரு வீடு கட்டுறானே, அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டுறானோ, அவன் ஏற்கனவே வந்து வீடு வாங்கும்போது அந்த சொத்து வாங்குறதுக்கு அவன் என்ன பண்றான், பதிவு பண்ணும்போது அரசுக்கு இவ்வளவு கட்டுறான். அதன் பிறகு அந்த கல் மண் ஜல்லி மணல் கொள்ள அடிக்கிறானுங்க. ஒரு லோடு 30,000 ரூபாய் 35,000 ரூபாய் விற்கிறானுங்க ஒரு லோடு மணல். ஆனா அரசு என்ன சொல்லுது, ஒரு யூனிட்டுக்கு வந்து 3,000 ரூபாய், இந்த 2 யூனிட் ஒரு லோடு, 2 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய். ஆனால் மணல் வாங்குறது மக்கள் வந்து இன்னைக்கு 25,000 ரூபாய்க்கு மேலே தான் மணல் வாங்குறாங்க. இதெல்லாம் திமுகவுக்கு தெரியாதா? சிவாவுக்கு தெரியாதா? நான் கேட்குறேன், எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்த அந்த கவுன்சிலர் வந்து அட்ராசிட்டி பண்றாங்க. அந்த அட்ராசிட்டி பண்ற கவுன்சிலர்களே சிவாவுக்கு நல்ல நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் பேரை கூட சொல்லுவேன், இருந்தாலும் வருத்தப்படுவாப்புல பின்னாடி போய் என்னன்னா இதே மாதிரி வந்து பொதுத்தளத்துல இருக்கிற முக்கியமான கவுன்சிலர் எனக்கு நெருக்கமா இருக்கிறாங்க, அவங்க லஞ்சம் வாங்க எனக்கு தெரியும் சொல்ல இல்ல வருத்தப்படுவாப்புல பின்னாடி. என்னென்ன அவங்க பேரெல்லாம் ஏன்னு சொன்னீங்க நண்பர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. இல்ல நான் வந்து சொல்லுவேன், இப்ப பேரு நான் சொல்லுவேன், எந்த கவுன்சிலர் சிவா கூட நெருக்கமா இருக்காங்க, அவங்க என்னென்ன வீட்டுல போய் எப்படி எப்படி எல்லாம் தொந்தரவு பண்ணி காசு வாங்குறாங்க எல்லாமே சிவாவுக்கு தெரியாது. 3வது நாள் அது பார்த்தா என்னன்னு தெரியல. நானும் சொல்றேன், இப்படி எல்லாம் நீங்க வந்து கொள்ளையடிக்கிறீங்க. ஆட்சிக்கு வந்தா மக்கள் நலன்மையா இருப்பாங்க அப்படின்றதுக்காக தான் 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியினுடைய அந்த சில பல தவறுகளை வந்து மேற்கோள் காட்டி நீங்க மக்கள் பக்கம் நிக்கிறீங்க, மதுவை ஒழிப்பீங்க. 2 பக்கம் 2 போர்டு வச்சு நின்னீங்களா இல்லையா முதல்வர்? நான் கேட்கிறேன், முதல்வருடைய குடும்பம் பையன் வந்து உதயநிதி ஸ்டாலின் நின்னானா இல்லையா? அவங்க சகோதரி நின்னாங்களா இல்லையா? நாங்கள் வந்தால் மதுவிலக்கு அமல்படுத்துவோன்னு. இன்னைக்கு வந்தோடனே நாங்கள் என்ன படிப்படியாக அடிக்கடியாக தெருவா மறுமாரியான்னு சொல்லிட்டு டயலாக் கொடுத்துருக்கீங்க. அன்றைக்கி என்ன சொன்னீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவோம்னு சொன்னீங்க. அப்புறமா டயலாக் டக்குன்னு மாற்றிட்டீங்க. தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொன்னோமா? அப்போ பிரச்சாரம் வேறு, தேர்தல் அறிக்கை வேறு. இது என்னடா பித்தலாட்டம்? திரு ஜிதீஷ்வா சார், இப்போ அந்த கட்டண உயர்வு, மின் கட்டண உயர்வை எதிர்த்து வரக்கூடிய 19ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து போராட்டம் அறிவிச்சிருக்கு. அதே போல் மாநிலத்தினுடைய தலைநகர்கள்லாம் வந்து 23ஆம் தேதி அதிமுகவும் அறிவிச்சிருக்கிறத பார்க்குறோம் போராட்டத்தை. மேலும் சிபிஎம் கூட உங்கள் கூட்டணி கட்சி கூட தோழமை சுட்டல் அப்படி எடுத்துக்கலாமா, அவங்க கூட தோழமை சுட்டல் கூட பண்ணிட்டாங்க. எப்போ தான் நம்ம பின்வாங்க போகிறோம்? ஏழைகள் வயிற்றில் அப்படி அடிக்கிறோம். அதாவது ஏதோ ஆடு நினைக்கிறது ஓனாய் அழுகிறது போன்ற பழமை கேட்டால் போல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஏதேனும் மக்கள் மீது பாசம் பட்டுதல் இருப்பது போன்று நான் களத்தில் நிற்கிறேன். இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் நம்புவார்களா? 19ஆக சென்னையில் இருக்கிற கவுன்சிலர் எல்லாம் யாரெல்லாம் வந்து லஞ்சம் வாங்கினால எனக்கு நல்லா நெருக்குன்ற நண்பர், ஒரே விஷயத்தை சொல்கிறேன் பாருங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய தவறான எதிர்கட்சியின் குரலாக அண்ணன் அவர் ஒலிப்பது வேதனை அளிக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய
மதவாத சக்தியினுடைய குரலாக அண்ணன் ஒலிப்பது வேதனையாக இருக்கிறது. ஆமாமா, அண்ணன் யாருடைய பக்கத்தில் இருந்து வருகிறார் என்று எனக்கு பாருங்க. மக்கள் பக்கம் திமுகவை எதிர்த்து ஒருத்தர் கருத்து சொல்லிட்டாரு அப்படின்னா உடனடியா வந்து காவி சாயம் பூசிறதா திமுகவை யார் எதிர்க்கிறாங்களோ திமுக ஐடி விங் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப முஸ்லீமா இருந்தா பச்சை சங்கி, தலிதா இருந்தா இங்க பாருங்க புளு சங்கிக்கு, கருப்பு சங்கி, இவங்க வச்சு பேரு. நானே சொல்றேன், திமுக வந்து நல்ல ஆட்சி செய்யுது, மக்கள் எல்லாரும் என்ன சார் உங்களுக்கு இப்ப என்ன ஆட்சி நல்ல ஆட்சி செய்யல? என்ன நீங்க என்ன நானும் பாத்துட்டே இருக்கிறேன், உங்க இஷ்டத்துக்கும் சொல்றீங்க. இப்போ நான் வந்து விவாதத்தை நான் விவாதத்தை கொண்டு வரல. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு காலத்துல திமுக செஞ்ச நன்மையில நான் சொல்றேன், செஞ்ச தீமையில நீங்க சொல்லுங்க. என்ன நன்மை சொல்லுங்க, என்ன நன்மை சொல்லி செய்யுங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் கொரோனா பெருந்தொற்று பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 4000 ரூபாய் கொடுப்பேன் வாக்குறுதி கொடுத்தா நீங்க சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில கொடுக்கலையா? 1000 ரூபாய் கொடுத்தாங்க சார். அன்னைக்கு உடைய கிரேட் அது மட்டுமல்ல, பெண்கள் முன்னேற்றத்திற்காக அவர் ஒரு 5000-7000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு செல்கிறார்கள், ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் வெறும் பேருந்துக்கு செல்கிறேன் சொல்லி அந்த சுமைகளை குறைத்தவர் ஐயா தளபதி அவர்கள். தமிழ்நாடு அரசு குடும்ப தலைவர் 1000 ரூபாய் கொடுத்து அழக பார்த்த தமிழ்நாடு அரசு இல்லந்தோறும் மருத்துவம், இல்லந்தோறும் கல்வி, இதுல எத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆகவே இது போன்று நல்ல திட்டங்களை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து கொண்டு வருவதன் காரணமாக எதிர்கட்சியில் ஒரு பயம், கிளி, நடுக்கம், அதிர்ச்சி. நலத்திட்டங்கள் பண்ணிருக்கா. இப்ப கர்நாடக அரசும் பஸ் பேருந்து, பெண்களுக்கு பேருந்து இலவசம் இருக்கு, ஆந்திரால அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவில இந்தியா முழுவதும் பறைசாற்றுறாங்க, நம்ம எடுத்துப்போம் பண்ணட்டும். திராவிட மாடல் அரசு, தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை கொலை பண்ண திராவிட மாடல் அரசு, அரசு மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அத்தனையும் எதிர்கட்சி வைப்பது பொய்யும் பொருட்டை தவிர உண்மையில் எதுவும் இல்லை. ஆக 2026 இவர் சொல்லக்கூடிய எத்தனை பொய்களும் தமிழ்நாட்டு மக்கள் நம்பாமல் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு மட்டும்தான் மூக்கு தொடங்கி வெற்றி பெறக்கூடிய என்னுடைய காரசார விவாதத்தை திசை திருப்பதற்காக நகைச்சி ஏற்படுத்தி என்னை மடைமாற்று வேலையை அண்ணன் கச்சிதமா செய்கிறார். சார் அதே போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டாக்டர் ஐயா வந்து ஒரு இன்னொரு அறிக்கையை விட்டுருக்காரு. ப்ரெஸ் மீட்லேயே கூட அவர் பேசியிருக்காரு. என்னன்னா 35 ஆண்டுகளாக வந்து இந்த சகோதரத்துவம், சமூக நீதி இது சார்ந்து வந்து நாம் வந்து மக்களுக்காக நம்ம குரல் கொடுத்துருக்குறோம். ஆனால் மக்கள் வந்து என் பின்னால் வர மறுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு கவலைப்பட தெரிவிக்கிறார். மேலும் வரக்கூடிய காலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி மக்கள் மத்தியில் வந்து ஒரு வரவேற்பு பெறும், அப்போது தமிழகத்திற்கு விடிவு காலம் வரும் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காரு. மக்கள் அவரை ஏற்றுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போது இந்த சமயத்தில் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, டாக்டர் ஐயா ஆரம்பத்துலேருந்து சமூக நீதியை முன்வைத்து தான் அவர் வந்து போனார். பாமக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான அம்பேத்கர் இது சிலைகளை வைத்தது யாருன்னு பார்த்தா அவங்க தான். வன்னியர்களுக்கும் தலித்துகளுக்கும் மிகப்பெரிய பகை முரண் இருக்கும்போது, ஒரு வெறி கொண்ட பகை இருக்கும்போது கூட அது நான் வந்து ஒரு தலித்துடைய பிரதத்தை நான் என் தோளில் சுமப்பேன்னு சொல்லி சுமந்தார். அப்போது வந்து அவர் தாடி வைக்காத, கம்பு உண்டாத ஒரு பெரியாராக தான் சமூக நீதி காவலராக டாக்டர் ஐயா இருந்தது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதன் பிறகு இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் பாமகவை அழிக்கணுன்ற ஒரு திட்டத்தை வகுத்து அந்த திட்டத்தின் அடிப்படையில் செயல்படும் போது அவருடைய கட்சியையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு கட்சியுடன் கூட்டணி வச்சு ஏன்னு சொன்னால் இல்லைன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக இங்கே தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலை. மூன்றாவது ஒரு அணியாக யார் உருவாகிறாங்களோ அவங்கள வந்து கார்னர் பண்ணி காலி பண்ணுவாங்க. அந்த ஒரு நிலையை வந்து உருவாக்கும் போது தான் அவர் மாறி மாறி கூட்டணி வச்சு மக்கள் மத்தியில், குறிப்பாக அந்த வன்னியர் சமூக மக்கள் மத்தியிலே கொஞ்சம் வெறுப்பை வந்து சம்பாதிச்சிட்டார். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி போனது தான் வன்னிய மக்கள் விரும்பினாங்க. ஆனால் டாக்டர் ஐயாவுடைய எண்ணமும் வந்து அதிமுகவோட கூட்டணி போனோன்னு, ஆனால் அன்புமணி ராமதாஸ் வந்து பாஜக கூட்டணிக்கு போகணும்னு சொல்லி போனதனுடைய விளைவு தான் இன்றைக்கி அந்த மக்களே வந்து அவங்கள வந்து இந்த அளவுக்கு வந்து வெறுத்து இருக்காங்க. அதுதான் நம்ம நினைக்கிறோம். விக்கிரவாண்டி தேர்தலில் கூட வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அங்கே வந்து 60% மேலே வன்னிய வாக்கு வங்கி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த வாக்கு வங்கி போயிருந்தால் அமோக வெற்றி அவங்க பெற்றிருப்பாங்க. அப்போ அந்த வாக்கு வங்கியே அவங்களுக்கு போகலைன்னும் போது அந்த விரக்தியின் வெளிப்பாடாக வந்து இப்போ ஐயா வந்து மறுபடியும் நம்ம பழைய நிலைக்கே நம்ம வந்து
தமிழக அரசியலை முன்னெடுக்கணும். ஏன் சொன்னால் நாங்கள் பாமக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து ஒரு தலித்தை தான் முதல்வராக்குவோம்னு சொன்ன ஒரே கட்சி எதுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி. வேற எந்த 2016 அன்புமணி அவர்களை வந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சாங்க. சும்மா இருங்க, நான் அப்போ கதையை சொல்கிறேன். இப்போ கதையை உடக்கணும் சொல்லிட்டு உடக்கன்னு நொண்டுன்றது இப்ப தெரியுங்களா எவ்வளவு கோவப்படுறாருன்னு? எவ்வளவு கோவப்படுறாரு பாருங்க. அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்களா? எவ்வளோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு பாருங்க. நான் என்ன சொல்கிறேன், ஆரம்ப கட்ட டாக்டருடைய சமூக நீதி தான் பேசுகிறேன் நான். இப்போ நான் பேசுகிறேன் இடையில நான் தான் சொன்னேன். இல்லை இப்போ சமீபத்தில் வந்து கட்சியை காப்பாற்றுவது மாறி மாறி அவர் அதை மீறி அவர் ஸ்ட்ராங்காக தனிச்சா நின்று இருந்தாருன்னா இன்னைக்கு நிச்சயம் அவங்க வந்து ஒரு நல்ல இடத்தை பெற்று இருப்பாங்க. ஒரு அன்புமணி ராமதாஸையும் வந்து இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வச்சாருன்றதுக்காக நம்ம வந்து குற்றம் சொல்கிறோமே தவிர ஒரு நல்ல திறமையான ஒரு நபர், அதுல இருந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்க எடுக்கக்கூடிய அரசியல் வழிமுறைகள் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து ஒரு தவறாக எடுக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு விக்கிரவாண்டியில் வந்து இவ்வளோ பெரிய தோல்வி அவங்களுக்கு. அதாவது பாராளுமன்ற தேர்தலில் அவங்க படுதோல்வி அடைஞ்சது கூட அவங்களுக்கு பெரிய ஒரு இதுவாக தெரியல. ஏன்னா விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து ஒட்டுமொத்த பாமகவும் இறங்கி வேலை செஞ்சுது. ஆனால் அங்கே அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கலன்னும் போது அந்த விரக்தியின் வெளிப்பாட மறுபடியும் நம்ம பழைய நிலையோடு நம்ம அரசியல் களம் ஆடுவோம். அரசியல் களம் ஆடி நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம யாருன்றதை காட்டுவோன்ற அடிப்படையில் சொல்லியிருக்கலான்றாங்க. ஓகே, நிறைவான கருத்து கத்தினை சுருக்கமா. கத்தாம பொய்யை சொல்லாம, இப்படி சொல்லுங்க, கத்தாம பொய்யை சொல்லாம பித்தலாட்டம் பண்ணாம 35 ஆண்டுகளா வந்து 36 ஆண்டுகளா இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவி இப்படியான ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. மக்கள் வந்து என் பின்னாடி வரல, நான் வந்து சகோதரத்துவம் அது எப்படி என்று சொன்னால், மதிப்புக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் அதிமுக ஆட்சியில இடஒதுக்கீடுக்காக போராடி ஐயா எம்ஜிஆர் அவர் முதலமைச்சராக இருந்த போது குருவில சுடுவது போன்று சுட்டு வீழ்த்தினார்கள் இடஒதுக்கீடு கேட்டு போராடியவர்கள். அதற்கு பிறகு 89 காலகட்டத்திலே ஐயா கலைஞர் முதலமைச்சர் பதவியை ஏற்ற பிறகு அந்த மக்களுக்கு இன்னும் இதர சமூகத்தை சார்ந்த ஒன்று கூடி 20% இடஒதுக்கீடு கொடுத்து அழகு பார்த்தவர். அது மட்டுமல்ல, அந்த குண்டடிப்பட்டு இறந்த குடும்பத்திற்கு அந்த பென்ஷன் என்று மாத உதவித்தொகையில் திமுக அரசு தான் கொண்டு வந்து கொடுத்தது. இப்படியெல்லாம் நன்மைகளை செய்த திமுக விட்டு வெளியே மாறி மாறி கூட்டணி வைத்ததன் காரணமாகத்தான் பாமக படுதோல்வி பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பது. இதுதான் நிதர்சனமான உண்மை. மேலும் தமிழ்நாடு அரசு இப்போது இருக்கக்கூடிய மக்களுக்கான அரசாக இயங்குகிறது. அனைவரும் வரவேற்பு செய்கிறார்கள். எதிர்க்கட்சியில் பொறுத்து கொள்ள முடியல இது போன்ற வன்மத்தை பரப்புகிறார். இது எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள். ஓகே, பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேயர்களுக்கு தெளிவுபடுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.